ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் நாளே மனோகாரகனான சந்திரன் விருச்சிக மலையில் உட்கார்ந்திருக்கு. இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் அமர்ந்திருக்கார். சனி பகவான் மீனத்திலும் குரு பகவான் மிதுனத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 23ஆம் தேதி அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல செவ்வாய் பகவானானது இந்த தை மாதம் 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இடம்பெயர்கிறது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம மனையில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் இருக்கிறது சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ராசிநாதன் 5ல் இருக்கிறது சிறப்பு. யாரோட இணைகிறார்? சுக்கிரனோட இணைகிறார். சுக்கிரனுங்கிறது பாக்யாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடியவனுடன் இணைகிறது. அப்போ பொருளாதாரத்துக்கு தடை இல்லை. பொருளாதாரத்தை நோக்கிய உங்களுடைய பார்வைகள் ஒரு கூர்மையாக இருக்கும். பொருளாதாரத்தை அடையணும், உயரணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தை அடையணுங்கிற சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனோட 8ஆம் அதிபதி இணையுது. அப்போ 8ஆம் அதிபதி இணையும் போது எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும். அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாயும் கூட இருக்கார், விரையாதிபதியான சூரியனும் சேர்ந்துருக்கு. அப்போ உஷ்ண கிரகங்கள் 2 சேருது. அப்போ ஹீட் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த கன்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதாரம் நல்லா இருக்குது. குரு பகவானுடைய பார்வையும் 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 2ஆம் அதிபதியும் உங்கள் ராசிதிபதியோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல தன்மை. பொருளாதார பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லை. குடும்பம் நன்றாக இருக்க போகுது. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட 8ஆம் அதிபதி சேருது, 2ஆம் இடத்து அதிபதியோட 8ஆம் அதிபதி இணையுது, விரையாதிபதி இணையுது. அப்போ நிறைய செலவுகளும் ஏற்படுத்தும். அப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பொருள்கள், திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரி சுப விஷயத்துக்கு பணத்தை செலவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்குது. அப்போ 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய் உச்சமாக இருக்குது. கோபமும் சேர்த்தி வரும். டக்குன்னு கோபம் வரும். டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தணும். நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய தன்மையும் இந்த கன்னிக்கு ஏற்படுத்தும். அப்போ நிதானம் என்பது, பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி உச்ச பலம் அப்படிங்கிறது இருந்தாலே போதும். 8ங்கிறது என்ன? வலி வேதனை கொடுக்கக்கூடியவன். அதையே செவ்வாய் பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம்? கோபத்தை குறைக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. கோபத்தை கட்டுப்படுத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய நல்ல மாதம். சுகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் இணைகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது இந்த மாதம், தை மாதம், ரெஜிஸ்ட்ரேஷன், வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது சூப்பரான ஒரு பீரியடாக அமையும். அப்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள்,
வீடை கட்டிவிட்டு வாடகை வருமானம் எடுத்துக்கொள்வது, நிலையாக ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார்ந்து செய்வது, இதெல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது. அப்போ 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தாய் சொத்துக்கள், ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. 5ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம், குலதெய்வம். அப்போது ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மனதில், எண்ணத்தில், உணர்வில், செயலில், சிந்தனைகளில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க, உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்கள் ஒரு தடவை இந்த தை மாதம் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது சூப்பர் தான். ஒரு பாவகிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது கடனை கட்டுக்குள் வைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ கடன் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அப்போது தன்னுடைய என்ன சொல்கிறது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக செல்லக்கூடாது, கடனை வாங்கக்கூடாது, கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், கட்டுக்குள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமாக விதைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதம், அதாவது தை மாதம் 20ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். 8க்குரியவன் 6ஆம் இடத்தில் வர்றார். அப்போ 6, 8 கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு வழியை கொடுக்குது. அப்போ என்ன நடக்க போகுது? வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க சொல்யூஷனு கொடுக்கணும், அதுக்கான முயற்சி எடுப்பீங்க. ஒரு சொல்யூஷனுக்காக அந்த போராட்டத்தில் இறங்குவீங்க, கடைசியில் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான். அப்போது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் போகக்கூடாது. ஆனால் இருக்கிறத கூட அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக விதைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். காதல், திருமணம், காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போது திருமண வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக சொல்லலாம், குரு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கணும், குடும்பத்தில் ஒரு நபர் உங்களோட சேரணும் என்கின்ற அமைப்புக்கேற்ப திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. தகப்பனால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. அப்பாவால் ஒரு சில ஹெல்ப் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏதோ ரூபத்தில், பண ரீதியாகவோ இல்லை மற்ற எந்த ரீதியாகவோ தகப்பனால் அனுகூலம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் சிறப்பு பெறும். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ அதுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் சக்ஸஸில் கொண்டு போய் முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா குரு அங்கே இருக்கார். 10ல் குரு, ஒரு மாற்றம். அப்போது ஒரு பதவி மாற்றம், இடமாற்றம், இல்லை ஊர் மாற்றம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் உழைக்கணும், ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதுக்கான பதில் கிடைக்குமா? நான் ஐடியில் இருக்கேன், வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிக்கு சேஞ்சஸ் கொடுக்கும், ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும். குட் நியூஸ்ங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்பது இந்த மாதம் தை மாதத்தில் கன்னி ராசி என்பவர்கள்
195% எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் உண்டு. இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா யாருக்கு இது உகந்ததா இருக்குன்னா, யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க, தகப்பனால பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள், எனக்கு ஒரு பதவி வேணும், ஒரு அதிகாரத்தில் ஒரு தொந்தரவு இருக்கிறவங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பதவி வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க, ஒரு அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் வருகின்ற தை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது. ஸோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து 9 நெய் தீபம் ஏற்று நீங்கள் என்ன உங்கள் மனசில் இருக்கோ, அதாவது தகப்பன் சார்ந்த விஷயங்கள், இல்லை உங்கள் முன்னோர்களுடைய தன்மைகள், ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அன்றைய தினம் வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை, விதி கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு. எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.